Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா IPL 2024 மேட்ச் நம்பர் 64 டெல்லி கேபிட்டல்ஸ் விஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ சிஎஸ்கே ஆர்சிபி குவாலிஃபை ஆவாங்க, குவாலிஃபையர் போயிடுவாங்க, நாக் அவுட்ஸ் ஆடுவாங்கன்னு நிறைய பேர் ஓவரால் அதான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி போயிட்டுருக்கு. பட் எல்எஸ்டிக்குமே வாய்ப்புன்றது இருக்குது. ஸோ அவங்களும் தொடர்ந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா பர்சன்டேஜ் வைஸாக வந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்லேயும் 28% வந்து எல்எஸ்ஜிக்கும் 20% ஆர்சிபிக்கும் தான் வந்து குவாலிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. சப்போஸ் டிசி அடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வாய்ப்புன்றது இருக்குது. பட் டிசிக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ ஓவரால் வந்து இந்த மேட்ச் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்சு. மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. டெல்லியில் அகமதாபாத்தில் வந்து ரெயின் இருந்திருக்கும், அதுக்கு முன்னாடி ரெயின் இருந்திருக்கும் ஒரு சில ஸ்டேடியமில். நெக்ஸ்ட்டு ஃபைனல் வந்து சென்னையில் நடத்துவாங்க, அப்பையும் ரெயின் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த மேட்ச்சுக்கு வந்து ரெயின் இல்லை. மே 14 மேட்ச் நம்பர் 64 7:30 PM ஸ்டார்ட் ஆகும். ஸோ பிச் ரிப்போர்ட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கிளியர் கட்டாக ஸ்டாட்ஸ் அனலைஸோட பார்த்துடலாம். டோட்டல் மேட்சஸ் வந்து 88 மேட்ச் நடந்திருக்கு அருண்ஜேட்லி ஸ்டேடியமில். 42 மேட்சஸ் வந்து ஃபஸ்ட் பேட் டீமும், 46 மேட்ச் செகண்ட் பேட் டீமும். ஆவரேஜாக 170 வந்து எதிர்பார்க்கலாம். அதுவும் இந்த சீசனில் நல்லாவே விக்கெட்டை செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டெல்லி விக்கெட்னாலே ஸ்லோவாக இருக்கும், ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் கிடைக்கும், அப்படி தான் நம்ம பார்த்துருப்போம் வின்டேஜாக. அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணதில் அதுவும் இந்த சீசனில் நல்லாவே வந்து பேட்டிங்க்கு வர மாதிரி தான், பேட்டுக்கு வர மாதிரியும் இந்த ஜாக் ஃப்ரேசர் மாதிரி பேட்டர்ஸ் வந்து ஹிட்டர்ஸுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு கிரவுண்டு. ஹெட் பார்த்தோம்னா 4 மேட்ச்சில் லக்னோ தான் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, டிசி 1 மேட்ச்சு. ஸோ இந்த மாதிரி விக்கெட்ஸை கண்டிப்பாக ஒரு டிகாக், ஸ்டாய்னிஸு, நிக்கோலஸ் புரான், அப்படி இல்லாட்டி டிகாக் பதிலாக கைல் மேயர்ஸ் உள்ள வந்தால் கூட நல்லா அதிரடியாக பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பார்ப்போம் ஃபுல் டீட்டெயில்ஸு. ஸோ குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா சிம்பிளாக இருக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணுவாங்க, கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். வேர்ல்டு கப் வரப்பமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2K ஃபேண்டசி ரெஃபரோட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. போனஸும் கொடுப்பாங்க, ஜிஎஸ்டி ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட்டு. சில இதில் நான் கலெக்ட் பண்ணதில் கேஎல் ராகுல் இந்த மேட்ச்சில் இல்லைன்னு சொல்கிறாங்க, சில இதில் கேஎல் ராகுல் ஆடுவார்னு சொல்கிறாங்க, சில இதில் கேஎல் ராகுல் ஆடுவார், கேப்டன் பண்ண மாட்டாருன்னு சொல்கிறாங்க. எது உண்மைனே தெரியல. ஆன் டைமில் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு வைரலாக ஒரு பீக்காக போயிருந்துச்சு அந்த ஓனருக்கும் கேஎல் ராகுலுக்கும். அந்த பேசுனது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஆன் டைமில் வந்து பிளேயிங் லோனை பார்த்துக்கோங்க. கேஎல் ராகுல் ஆட மாட்டாரா அப்படின்றது சரியாக தெரியல. 2 மேட்ச் பார்ப்போம். கடைசியாக நடந்த 2 மேட்ச்சு அருண்ஜேட்லி ஸ்டேடியமில். ஸோ அந்த 2 மேட்ச்லையுமே ஒரே ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்ட் வந்து இருக்குது. லாஸ்ட் மேட்ச் வந்து டிசி ஆர்சிபி கூட தோற்றுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. பட் அதே டிசி அந்த 2 மேட்ச்சுமே வந்து இதே கிரவுண்டில் ஜெயிச்சிருப்பாங்க. அப்படி எல்எஸ்சியை பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கே ஆர்சிபி கண்டிப்பாக ஒரு நாக் அவுட் மேட்சாக மாறும். அபிஷேக் பொரேட் 65 ரன் வெறும் 36 பாலில், ஜாக் ஃப்ரேசர் 20 பாலில் 50, அதே ஜாக் ஃப்ரேசர் 27 பாலில் 84 ஸ்டப்ஸ் அடித்தார். ஸோ ஹோப்புமே வந்து ஒரு ஹிட்டிங்கிறது கொடுத்துருந்தாரு. இதில் ஸ்டப்ஸ் 2 மேட்சும், ஜாக் ஃப்ரேசர் 2 மேட்ச். ஸோ இந்த மாதிரி கிரவுண்ட்ஸை பயன்படுத்திக்கிறாங்க இவங்க 2 பேருமே. ஆப்போசிட்டில் சஞ்சீவ் சாம்சனும் வந்து ஓரளவுக்கு வந்து ஹிட் பண்ணதையும் பார்த்தோம். பவுலிங்கில் எப்படினாலுமே இந்த கிரவுண்டில் குல்தீப் யாதவ் விக்கெட் எடுத்துருவார். இந்த சீசனில் எப்படினாலும் குல்தீப் யாதவ் விக்கெட் எடுத்து பார்த்துருக்கும். ஸோ ஸ்பின்னர்ஸுக்கு ஓரளவு ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. அதுலேயும் நல்லா பாருங்கள், என்ன தான் இந்த கிரவுண்டில் அவ்வளோ ரன்ஸ் போனாலுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எதிராக வீசி ரவிச்சந்திரன் அஸ்வின் விக்கெட்டை எடுத்தார். அப்போது இந்த சைடில் தீபக் ஹூடாவோ இல்லை கிருஷ்ணப்பா கௌதமோ வந்து அதிக ஓவர்ஸ் வந்து டிசிக்கு எதிராக வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ட்ரம்ப் கார்ட் பிக்காகவும் இருப்பாங்க. அதேமாதிரி செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீம் தான் ஜெயிக்கிறாங்க. அப்போ செகண்ட் பவுல் பண்ணுறப்போ அந்த டெத்தில் போடக்கூடிய பவுலர்ஸ், இம்பேக்ட் பிளேயராக வரக்கூடிய பவுலர்ஸை நம்ம வந்து கிராண்ட் லீக்கில் ஆட் பண்ணிக்கிறது ரொம்பவுமே பெட்ரு. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ஒரே கிளிப்பை தான் நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா பெரிய அளவில் வின்னிங் கிடையாது, அதனால் கிளிப்பே நான் மாற்றலை. இப்போதைக்கு வின்னிங் வந்திருக்கிறதுனால வந்து கிளிப்பை மாற்றிருக்கேன். ஸோ ஒரிஜினல் சேனல் பார்த்துக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான். ஸோ ஃபேண்டசியை புரிஞ்சு ப்ளே பண்ணுங்கள். வின்னு லாஸ் மாதிரி தான் வரும். எப்படினாலும் நம்ம வின்னுன்றதை கொண்டு வந்துடலாம். இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் வந்தால் நல்லாவே வந்து கிளிக் ஆகும். ஸோ ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, நல்ல வின்னிங்ஸ்ன்றது கிடைக்கும். ஸோ நான் வந்து வின்னிங்ஸ் ஆல்ரெடி 2 மேட்ச் தொடர்ந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆர்சிபி அதுக்கப்புறம் டிசி மேட்ச்சுக்கு வந்து கம்மியாக வந்து ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த மேட்ச் வந்து எப்படி போகும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா மேட்ச்சும் வின்னிங் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அடுத்த வேர்ல்டு கப் தான் வந்து ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபுல்லாக வின்னிங் தரணும். ஸோ பார்த்துக்கோங்க. அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்புமே பெஸ்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒரு பிளேயரை தான் நம்ம வந்து கிளிக் பண்ணி கொடுக்குறோம் முடிஞ்ச அளவுக்கு. அது ஒர்க் ஆகுது. இல்லை உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தாலுமே நீங்கள் ப்ளே பண்ணலாம். நிறைய பேர் வந்து ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணுறது ஈஸியாக கூட ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசி ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க.
டெலகிராம் மட்டும் கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வின்னுலா சகஜம்தான். என்னடா வின் ஆனோடனே இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். நம்ம யூசர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். லாஸ் ஆகிறப்பயுமே ஒவ்வொருத்தரையுமே வந்து அதை ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ வின் ஆகிறப்பே அப்போ சொல்லணும், அதுதான் கரெக்ட். ஸோ பிளேயிங் லோனில் பார்த்தோம்னா மாற்றங்கள்ன்றது மேபி மறுபடியும் ரிஷப் பந்த் உள்ளே வந்தோடனே டேவிட் வார்னரை பெஞ்சில் வச்சுருவாரா, இல்லை டேவிட் வார்னர் ஆடுவாரா, இல்லை டேவிட் வார்னரோட கடைசி ஐபிஎல்லா, பல கேள்விகள்ன்றது இருக்குது. அவரோட ஃபார்மே அப்படி தான் இருந்திருக்கு. கிடைச்ச சான்ஸ் எதுவுமே வந்து அவர் யூஸ் பண்ணிக்கல. இன்ஜுரின்னு சொல்கிறாங்க, அது எந்தளவுக்கு உண்மைன்றதும் தெரியல. சேசிங் வரப்போ மோஸ்ட்லி வந்து டேவிட் வார்னர் ஃப்ளாப் ஆகிருக்காரு. அதுதான் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவர் ஆடின மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸில் சேசிங்கில் ஃப்ளாப் ஆகிருக்காரு. ஆனால் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ ஏதோ ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சேம் தான் குவிண்டன் டிகாக்கு அந்த சைடு. குவிண்டன் டிகாக் பெஞ்சில் வச்சுட்டு மேபி கைல் மேயர்ஸை உள்ளே கொண்டு வந்தால் செம்மையான ஒரு ஆடாக இருக்கும். ஏன்னா தேவைப்பட்டால் அவர் ஃபஸ்ட் ஓவர் பவுல் பண்ணி ஸ்விங்கு எடுத்துகிட்டு வரலாம். ப்ளஸ் சின்ன கிரவுண்ட்ஸில் நல்லாவே ஆடுவார். லாஸ்ட் சீசன் ஃபுல்லாமே டிகாக்கை பெஞ்சில் வச்சு கைல் மேயர்ஸுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. இந்த சீசன் ஃபுல்லாமே டிகாக்கு சான்ஸ் கொடுத்து கைல் மேயர்ஸ் வந்து ஆடவே வைக்கலை. ஸோ மாற்றி மாற்றி கூட ஆட வச்சுருக்கலாம். பட் ஆஷன் டர்னர்னு போனாங்க, அது ஒரு லாஜிக்லெஸ்ஸாக இருந்துச்சு எல்எஸ்ஜியில். ஸோ இந்த சைடில் கண்டிப்பாக கிளிக் ஆகக்கூடிய பிளேயர் ஜாக் ஃப்ரேசரு. டக்குன்னு வந்து ஒரு 30 ரன் அடித்தா கூட 6-4 அடிக்கிறாரு. அதுலேயே நமக்கு பாயிண்ட்ஸுன்றது எகிரிட்டு போகும். இவர் அவுட் ஆக்குற அளவுக்கு இங்கே பவுலிங் இருக்கா அப்படின்னா மொய்சின் கான் அவுட் ஆக்குனா தான் உண்டு. மற்றபடி யார் பவுல் பண்ணாலுமே வந்து ஹிட் பண்ணுறதுக்கான சான்ஸுன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஜாக் ஃப்ரேசருக்கு வேறு பவுலர் இம்பேக்ட் பிளேயரோ ஏதோ ஒரு பவுலரை வந்து எடுத்துகிட்டு வரலாம். மற்றபடி ஹிட் ஆச்சு அப்படின்னா கம்மியான பால்ஸுக்கு அதிக ரன் வந்து போயிடுவார். லாஸ்ட் மேட்சுமே ரன் அவுட் தான் ஆனார் ஆர்சிபிக்கு எதிராக. அங்கேயுமே வந்து ஹிட் பண்ணார் ரிஷப் பந்த். ஸோ அப்படியே அதிரடியாக வந்து இவங்க எல்லாருமே ஆடிட்டாங்க அப்படின்னா ஸ்டப்ஸு, அதுக்கப்புறம் அபிஷேக் போரையில் ஜாக் ஃப்ரேசர், டேவிட் வார்னர் கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா ரிஷப் பந்துக்கு பெரிய அளவில் பேட்டிங்கிறது முன்னாடி வந்து ஆட மாட்டார். நான் சொல்கிறது ஹை பீக்கில் வந்து இவங்க கிளிக் ஆனாங்கன்னா. சப்போஸ் ஏர்லியாக வந்து ஒரு விக்கெட் ஏதோ போயிடுது அப்படின்னா கண்டிப்பாக ரிஷப் பந்த் வந்து நல்ல இன்னிங்ஸ் எல்லாம் ஆவரேஜுமே பெட்டராக இருந்திருக்கு. போன மேட்ச் வந்து பேனு, இந்த மேட்ச் வந்து ஆடுவார். இன்னொன்று லெஃப்ட் ஹேண்டர் எத்தனை பேருன்றதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. இனிஷியலாக ஓப்பனிங்லேயும் டேவிட் வார்னர், ரிஷப் பந்த், அக்ஷர் பட்டேலும் ஒரு பேட்ஸ்மேன் தான். 3 அபிஷேக் போரேல். முக்கியமான பேட்டர் வந்து 4 பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டரு. இங்கே கண்டிப்பாக ஒரு கிருஷ்ணப்பா கௌதமா ஆட வச்சாங்க அப்படின்னா சொல்கிறேன். சப்போஸ் கிருஷ்ணப்பா கௌதமா ஆடலை அப்படின்னா நீங்கள் தீபக் ஹூடாவை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா அப்போ கிருஷ்ணப்பா கௌதம் ஆடலைன்னா ஆயுஷ் பதனியோ அப்படி இல்லாட்டி தீபக் ஹூடாவை தான் ஆஃப் ஸ்பின் போடுவாங்க தேவைப்படுற பட்சத்தில். ஸோ கிராண்ட் லீக்கு ஒரு லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்காக இருப்பாங்க, ஒரு ட்ரிம் கார்டு பிக்காகவும் பார்க்கலாம். தீபக் ஹூடாவுமே இந்த மாதிரி சின்ன கிரவுண்ட்ஸை வந்து பயன்படுத்தி வந்து யூஸ் பண்ணிப்பார். கொஞ்சம் குவிக்காக வந்து அடிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பார். அதில் ஏதோ 2 6 போச்சுன்னா கூட அதில் பாயிண்ட் கிடைக்கும். லோயஸ்ட் பர்சன்டேஜாகவும் இருப்பார். டிகாக்கா கை மென்ஷன் பார்த்துக்கோங்க. அதேமாரி கேஎல் ஆடுவாரான்றதையும் ஆன் டைமில் பார்த்துக்குங்க. மற்றபடி பெஸ்ட் கேப்டன் சாய்ஸில் கண்டிப்பாக நிக்கோலஸ் புரானும் மார்க்கஸ் ஸ்டோயினிஸும் பெட்ரு. கேஎல் ராகுலும் அவருமே ஒரு ஆப்ஷன் தான். பவுலர்ஸில் போகிறது வந்து மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்கு. சப்போஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் எல்எஸ்ஜி வந்து நிறைய ரன்ஸ் அடிப்பாங்க அப்படின்னா செகண்ட் பவுல் பண்ணுறப்போ உங்களுக்கு மொய்சின் கானு, எஸ் தாக்கூர், நவீன் உலக் இந்த 3 பேருமே வந்து கீயாக இருப்பாங்க. ரவி பிஷ்னாய் விக்கெட் எடுக்கான்னா கூட இந்த கட்டர்ஸை போட்டு ஸ்லோவாக விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். அதுவும் மொய்சின் கான் வந்து ஒரு இன்ஜுரியில் போனார், அவர் ஆடுவாரான்றதையும் ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. அப்படி இவர் ஆடலைன்னா இவங்க 2 பேருமே முக்கியமான ஒரு பிக்காக இருப்பாங்க செகண்ட் பவுல் பண்ணுறப்ப. அதுவும் எஸ் தாக்கூர் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ மோஸ்ட்லி வந்து இங்கே மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் ஓவர்ஸ் போடுறதுக்கு சான்ஸ்ன்றது ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ பெஸ்ட் சாய்ஸில் நிக்கோலஸ் புரான், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், கேஎல் ராகுல். ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க இப்போ எல்எஸ்சி ஃபஸ்ட் பேட் பண்ணி அந்த கடைசி 2 மேட்ச் எப்படி இந்த கிரவுண்டில் போச்சோ அதே மாதிரி போகுன்ற லாஜிக்கில் டீம் போட்டால் கண்டிப்பாக அவங்களோட பவுலர்ஸ் லோ பர்சன்டேஜ் பவுலர்ஸாக இருப்பாங்க. செகண்ட் பவுல் பண்ணுறா மோஸ்ட்லி எல்லாம் ட்ராப் பண்ணுவாங்க, அவங்கள ட்ரை பண்ணலாம். ஆவரேஜ் வைஸாக பார்த்தோம்னா குர்னல் பாண்டியாவோட ஆவரேஜ் தான் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுலேயுமே அதிகமாக இருந்திருக்கு, இந்த கிரவுண்ட்லேயும் சரி ஹெட் ஹெட்லேயும். பட் இப்போது லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. அதனால் கேஎல் ராகுல் கேப்டன்ஷிப் பண்ணால் கண்டிப்பாக குர்னல் பாண்டியாவுக்கு ஓவர்ஸ்ன்றது தரமாட்டார். அதே மாதிரி இங்கே ரவி பிஷ்னாயுமே அடி வாங்குறதுக்கான சான்ஸ் அதிகம். பேசர்ஸை வச்சு கேஎல் ராகுல் மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். தேவைப்பட்டால் தீபக் ஹூடாவை பயன்படுத்தலாம். இந்த சைடில் பார்த்தோம்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து டிகாக் மட்டும், நிக்கோலஸ் புரான், குர்னல் பாண்டியா. ஸோ இங்கே உங்களுக்கு தேவைப்பட்ட ஆஃப் ஸ்பின் பவுல் பண்ணுறதுக்கு ஸ்டப்ஸை வேணால் பயன்படுத்தலாம். அவருமே ஒரு டீசன்ட் பிக். இந்த மாதிரி விக்கெட்ஸில் தேவைப்பட்டால் ஒரு 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுக்கவும் ஸ்டப்ஸ்னால முடியும், ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். அதேமாதிரி ரிஷப் பந்த். ஸோ டேவிட் வார்னர் மேபி ஃபஸ்ட்டு பேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் பேட் பண்ணால் ஒரு சில டீமில்
ட்ராப் பண்ணிட்டு கூட போங்க. ஜாக் ஃப்ரேசர் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டன்ட். அபிஷேக் போரல் இந்த கிரவுண்டில் நல்லா ஆடி இருக்காரு, மற்ற கிரவுண்ட்ஸில் வந்து ஃப்ளாப் ஆகி பார்த்துருக்கோம். அதே மாதிரி இங்கே இருக்கிறதுலே லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்காக கண்டிப்பாக எத்தனை விக்கெட்ஸ் எடுத்தாலுமே இந்த ரிஷிக் தாரன்ற பிளேயரை யாருமே எடுக்கிறது இல்லை. பட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் 2 விக்கெட் எடுக்கிறாரு, செகண்ட் பவுல் பண்ணாலும் 2 விக்கெட் எடுக்கிறாரு, இம்பாக்ட் பிளேயராக வந்தாலும் 2 விக்கெட் எடுக்கிறார். செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஒரு இம்பாக்ட் பிளேயராக வந்தால் கூட ட்ரை பண்ணுங்கள். கிராண்ட் லீக்ஸில் ஒரு கீ இசான் சர்மா கூட கட் பண்ணிட்டு நீங்கள் ரிஷிக் தாரை ட்ரை பண்ணலாம். சே ஹோப்பு இனிஷியலாக விக்கெட்ஸ் போச்சுன்னா கிளிக் ஆகலாம். பட் விக்கெட்ஸ் போல அதிரடி ஆடிட்டாங்க அப்படின்னா சே ஹோப்புக்கு பேட்டிங்கே கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கலீல் அகமது நல்ல ஒரு ரிதமில் 1 or 2 விக்கெட்ஸ் தொடர்ச்சியாக எடுக்கிறாரு. செகண்ட் பவுல் பண்ணுறது சரி, ஃபஸ்ட் பவுல் பண்ணுறது கண்டினியூ பண்ணுறாரு. மோஸ்ட்லி லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் கடைசி ஓவரில் கடைசி ஒரு 2-3 பாலில் விக்கெட் எடுத்தார். இதே கலீல் அகமது செகண்ட் பவுல் பண்ணுறப்போ மோஸ்ட்லி விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு கட்டர்ஸ் போட்டு. ஸோ இம்பார்ட்டண்டான ஒரு பிக்காக இருப்பார் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ. முடிஞ்ச அளவுக்கு பேட்டர்ஸே வந்து அதிகமாக எடுத்து கேப்டன்ஷிப் கொடுங்க. நல்ல பேட்டிங் ட்ராக்காக தான் செட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீம் ஜெயிப்பாங்க. அப்போ செகண்ட் பவுல் பண்ணுறப்போ அந்த டீமோட பவுலர்ஸ் கட்டர்ஸ் போடுறவங்க அதே மாதிரி திங்க் பண்ணி ஸ்லோயர் பால்ஸ் போடுறவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்குன்ற லாஜிக்லேயும் நீங்கள் யோசிச்சு டீம்ன்றதை செட். ஸோ ஓவரால் பார்த்தோம்னா பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் ஜாக் ஃப்ரேசரை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா குவிக்கான ரன்ஸ் வந்து அடிக்கிறாரு, அதுவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிஷிக் தாரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பவுல் பண்ணுறப்போ அவருமே வந்து நம்ம சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டனே சொல்லலாம். ஏன்னா மினிமம் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. குல்தீப் யாதவுமே ஒரு டீசெண்டான ஆப்ஷன் தான். ரிஷப் வந்து ஒரு டீசெண்டான ஆப்ஷன். அக்ஷர் பட்டேல். ஸோ அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் 2 பேர்த்தை பற்றி நான் பெரிய அளவில் சொல்லலை. அதேமாதிரி முகேஷ் குமார் வந்து டெத்தில் பவுல் பண்ணார், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் பவுல் பண்ணால் செகண்ட் பவுல் விக்கெட் எடுக்கிறார். பட் குல்தீப் யாதவ் அக்ஷர் பட்டேல் மிகப்பெரிய ஒரு கீ. ஹையஸ்ட் ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா செகண்ட் பேட் பண்ணுற டீம் அடிக்க போய் விக்கெட்ஸை கொடுக்கலாம். அதில் எஸ்பெஷலி குல்தீப் யாதவ் மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் ஒவ்வொரு மேட்ச்மே எடுக்கிறார். அக்ஷர் பட்டேல் நம்ம பேட்டராக கூட எடுத்துக்கலாம், அவரோட ஸ்டாட்ஸுமே வந்து ஹையாகவே இருக்கும். ஸோ இத்தனை பேர்த்த வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லிட்டேன். ஓவரால் பெஸ்ட்டு கிராண்ட் லீக்கு அதுக்கப்புறம் ஸ்மால் லீக்கு 2மே மிக்ஸ் பண்ணிக்கோங்க கேப்டன் வைஸ் கேப்டனில். குல்தீப் யாதவ், அப்புறம் ரிஷிக் தார், ஜாக் ஃப்ரேசர், நெக்ஸ்ட் வந்து ரிஷப் பந்த், அக்ஷர் பட்டேல், இவங்கலாம் ஓரளவுக்கு டீசென்ட் ஆப்ஷன்ஸு. மற்ற பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். முகேஷ் குமார் ஒரு மேட்ச் 1 விக்கெட் எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் 3 விக்கெட் எடுக்கிறாரு. அது தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அதேமாதிரி எல்ஜியோட இதில் நிக்கோலஸ் புரான், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் நான் முன்னாடியே சொல்லிப்பேன். மற்ற பிளேயர்ஸை வந்து எடுக்கிறது கஷ்டம், கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குறதும். நவீன் லாக் ஃபஸ்ட் பவுல் மினிமம் 2 விக்கெட் எடுத்துருவார் டெத்தில் பவுல் பண்ணி. செகண்ட் பவுல் பண்ணுறப்ப எஸ்தாக்கூர் இம்பார்ட்டன்ட். மொய்சின் கான் ஆனாலும் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப மிகப்பெரிய ஒரு கீ. கேஎல் ராகுல் ஒரு டீசெண்டான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். ரெக்கார்ட் வைஸாக குர்னல் பாண்டியா நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. பட் இருந்தாலும் அந்த சைடில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி தீபக் ஹூடா பற்றி சொல்லியிருப்பேன். லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்கு தேவைப்பட்ட ஆஃப் ஸ்பின் வந்து பவுல் பண்ணலாம். சேம் ஆயுஷ் பதோனி. டாப்பில் டிகா கேஎல் ராகுலுக்கு பதிலாக லோ பர்சன்டேஜ் எடுக்கணும்னா இந்த மாதிரி பேச எடுத்துக்கோங்க. இங்கே டேவிட் வார்னருக்கு பதிலாக அபிஷேக் புரையில் ஆட் பண்ணாலும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டேவிட் வார்னர் ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்ச் ஆடி வெறும் 54 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரீசன்ட் ஃபார்மே ரொம்ப போராக இருக்குது. வென்யூவில் 33 ரன் ஆவரேஜ். ஸோ வென்யூ ஆவரேஜ் வந்து கேஎல் ராகுலோடது சிறப்பாகவே இருக்கும். சாரி, டேவிட் வார்னரோட ஆவரேஜ் சிறப்பாகவே இருக்கும். எப்பயுமே அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஜாக் ஃப்ரேசர் ஒரு மேட்ச்சில் 55, ஹெட் வென்யூவில் 55 ஆவரேஜ் 4 மேட்ச்சில் எல்லா மேட்சுமே ஹிட் பண்ணியிருக்காரு. ரிஷப் பண்ட் ஹெட் 3 மேட்ச்சில் 124, வென்யூவில் பார்த்தோம்னா 36 ரன் ஆவரேஜ். விக்கெட் கீப்பிங்கில் உங்களுக்கு ஒரு 2 கேட்ச் அப்படின்னாலும் நல்ல பாயிண்ட்ஸ்ன்றது கிடைக்கும். அக்ஷர் பட்டேல் ஹெட் ஒரே ஒரு விக்கெட் தான் 4 மேட்ச்சில். பட் வென்யூவில் 25 ரன் ஆவரேஜ் ப்ளஸ் 18 விக்கெட்ஸுமே எடுத்திருக்காரு. குல்தீப் யாதவ் ஹெட் 6 விக்கெட்டும் வென்யூவில் 17 விக்கெட்டு. கலீல் அகமது ஹெட் 4 விக்கெட்டும் வென்யூவில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. குவிண்டன் டிகாக்கோட ஆவரேஜ் ஹையாக தான் இருக்குது. கலீல் மேட்ச் வரான்னு பார்த்துக்கோங்க. ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க குவிண்டன் டிகாக்க கிராண்ட் லீக்கில் கூட கேப்டன் வைஸ்கேப்டனா ட்ரை பண்ணுங்கள். குவிண்டன் டிகாக் 33 ஆவரேஜ் 13 இன்னிங்ஸில், வென்யூவில் 13 இன்னிங்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 41 ரன் ஆவரேஜ் இருக்காரு. ஸோ அதை வந்து நான் இங்கே கிளியர் பண்ணிட்டேன். கேஎல் ராகுல் 30 ரன் ஆவரேஜ் ஹெட்வெட்டில், வென்யூவில் 3 மேட்ச்சில் வெறும் 50 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ இதில் பார்த்தா ஸ்டார் பிளேயர் கேஎல் ராகுலும் அதுக்கப்புறம் டேவிட் வார்னர் 2 பேருமே பார்த்தோம்னா இவர் ஹெட்வெட்டில் புவர், இவர் வென்யூவில் புவர். மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் 39 ரன் ஆவரேஜ் ஹெட்வெட்டில், வென்யூவில் ஒரே ஒரு மேட்ச் ஆடி 31 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நிக்கோலஸ் புரான் ஹெட்வெட்டில் 6 மேட்ச்சில் 26 ரன் ஆவரேஜ், வென்யூவில் ஒரு மேட்ச்சில் 15 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. குர்னல் பாண்டியா ஹெட்வெட் பார்த்தோம்னா 38, மொய்சின் கான் ஒரே மேட்ச்சில் ஹெட்வெட்டில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. எஸ்தாக்கூர் வென்யூவில் 4 விக்கெட்ன்றது எடுத்திருக்காரு. ஸோ பிளேயர்ஸ் பேட்டில்னு நம்ம பார்க்குறப்போ கண்டிப்பாக இந்த சைடு நிக்கோலஸ் புரான் வரப்போ ஒரு கேம்பிளாக வந்து ட்ரை பண்ணுவாங்க. குல்தீப் யாதவை
கண்டிப்பாக குல்தீப் யாதவ் போடுற ஒரு மிஸ்டேக் வந்து நிக்கோலஸ் புரான் அவுட் ஆகலாம். அதே தான் மார்க்கஸ் ஸ்டாயினிஸும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் போல் பண்ணுறப்ப. பட் நல்ல ஒரு இந்த கிரவுண்ட் அமைப்புக்கு நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் தான் கேப்டன். பட் இருந்தாலும் ரிஸ்க்குன்றது இருக்குது பேட்டர்ஸ் வைஸாக. அதேமாரி இந்த சைடில் உங்களுக்கு இனிஷியல் ஸ்பெல்லில் மொய்சின் கான் வந்து வீசுகிறப்போ ஜாக் ஃப்ரேசர் அவுட் ஆனாலும் ஆகலாம். மற்றபடி இந்த பேட்டர்ஸ் அட்வான்டேஜ் எடுத்து ஆடிடுவாங்க. பட் குல்தீப் யாதவ் வரப்போ இந்த ஹிட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட வாய்ப்புகள்ன்றது இருக்கும். அதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப ஹையாகவே இருக்கும். கேப்டனாக ரிஷப் பந்த், வைஸ் கேப்டன் அக்ஷர் பட்டேல் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து முகேஷ் குமார், குல்தீப் யாதவ், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், ஸ்டப்ஸு, ஜாக் ஃப்ரேசரு, அபிஷேக் பொரேல், அப்படி இல்லாட்டி டேவிட் வார்னர், மேலே கிண்டன் டிகாக், அப்படி இல்லாட்டி கை மேட்ச் வந்தால் நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. ஃபேவ்லான் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டோக்கை டக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்தி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிவ்அவே கொடுப்பாங்க, ஸ்மால் லிங்க்கு ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடி ஸ்டார்ட்ஸ் கொடுத்துருக்கேன், அதையும் வந்து பார்த்துட்டு நல்ல டீம்ஸாக க்ரியேட் பண்ணிக்கோங்க.